சார் 5 வருஷமா எங்க பேரையெல்லாம் மாத்தி எங்க முதலாளிங்க எழுதி ரெக்கார்ட் சார் இது. சார் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்ககிட்ட நான் கேட்க போறதில்லை. உன்னுடைய வேர்வத் துளிகள் ஒவ்வொன்றும் என் கேள்விக்கு பதில் சொல்லுது. 1000 தொழிலாளர்கள் வீட்டுல இனிமே நிரந்தரமா விளக்குறீங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சார். நான் வரேன் சார். இனிமே உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். துர்கா, பால்ராஜுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். நீ வெளியே போவேணா, ஆபீஸ் கூட. Mrs. Lee, take down the notes. From Paul Raj, the union leader, Nagarajan Industries, Madras 32. To the Inspector of Police, D1, Police Station, Madras 32. Subject, police protection requested. Respected sir, I am the union leader. I expect imminent danger to my life at any moment. So, I request you to give me police protection immediately. 1000 பேரை காப்பாற்றுறதுக்காக ரெக்கார்டுகளை தூக்கிட்டு வந்ததால மட்டும் நீ தியாகி ஆயிட முடியாதப்பா. இப்பதான் நீ தியாகி. Great leading labor lawyer Mr. G.K. அவர்களே, குட் மார்னிங். மார்னிங் அங்கிள். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இவன் தான் சுட்டான். எஸ், நான் தான் ஷூட் பண்ணது. கொலை செஞ்சவன் ஸ்பாட் விட்டு ஓடுறதான வழக்கம். இப்படி எதற்கு இன்னும் நினைவு இருக்கலான்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்கல்ல? நோ, அப்பான ஒரு அப்பனுக்கு பிறந்து வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை வீணடிச்சிட்டு அற்ப ஆயுசுல முடிய போறவன் கதையை நினைச்சு பரிதாபப்படுறா. அற்ப ஆயுசா? என் மகனுக்கா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவன் இப்ப இல்லை. குடிக்க பிடிச்ச தண்ணி வாய்க்கு போய் சேரல. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? செத்தவனுக்காகவா? கொஞ்சம் போய் காரப்போறவன் மரண வாக்குமுறை கொடுக்கறான், அதையும் கேட்டுட்டு போன் பண்ண. இது மரண வாக்குமுறை இல்லை ஜிக்கு. முடிய போறவனுடைய பக்திய தொழிலுக்கு ஒரு முன்னுரை. நாங்க நினைச்சிருந்தா இவனை எங்க வேணாலும் நாயை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளி இருக்க முடியும். சட்டத்துக்கே அத்தாரிட்டி, மாபெரும் ஜீனியஸ், அப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. அத அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த கொலையை இங்க நடத்திருக்கோம். அது மட்டுமல்ல ஜிகே, இந்த நாட்டுல பணத்துக்குள்ள பவர் நான் உனக்கு காட்ட வேண்டாமா? அதுக்காக இந்த கொலை இங்க நடத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் உனக்கு ஓபன் சேலஞ்ச் விடுறேன். உன் ஆபீஸ்ல நீ இருக்கும் போதே நடந்த இந்த கொலைக்கு நீ எந்த சட்டத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கிற பாக்கம் சேலஞ்ச். சேலஞ்ச் பண்றியா? என்கிட்டயா? இந்த இடத்துலயே உன்னை துண்டு துண்டா கட் பண்ணி நீ செய்த கொலைக்கு நானே தண்டனை கொடுத்துருவேன். ஆனா நீங்க விட்ட சவால் எனக்கு இல்லை, இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு, இந்த நாட்டினுடைய தர்மத்துக்கு. இதே சட்டத்தின் பேரால உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நான் தூக்கு மரத்தில் தொங்க விடல. என் பேரு கார்த்திகேயனா. போதும் மாப்பிள்ள, இனிமே தாங்க மாட்டேன். ஆக்சிடென்டால ஏற்பட்ட காயம்னு போலீஸ் நம்பணும். அயோக்கியத்தனம் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணணும். பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பேங்க்ல இருந்தா பிளட் பேங்க்ல இருந்துங்க, ரத்தம். கடவை கையில மாட்டிக்க. இந்த பாருங்க, நேரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போறீங்க. அங்க நீங்க மீட்டிங்ல இருந்ததா செட்டப் பண்றீங்க. உங்க கூட வந்த அடியால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் தான் பால்ராஜ் சுட்டதா சரண்டர் ஆக சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போங்க. ஓகே, வாட்ச கொடு. வா வரேன் சார். பாவம், கல்யாணம் ஆகாத கற்புடைய பையன், அவனுக்காக இப்ப நான் ரத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உட்கார்.
பரவாயில்ல, நிக்கிறேன். உட்கார. நீங்க நிக்கிறீங்களா? மரியாதை ஒண்ணு தேவையில்லை, உட்கார். நிக்கிறது மரியாதைக்காக மட்டும் இல்ல, எந்த நேரத்துல உங்க கை நீளும் சொல்ல முடியாத ஓடுறதுக்கு சௌரியமா இருக்குமே, அதுக்காக தான் கேட்டா இப்படி ஒரு அயோக்கியத்தனமான அடாவடித்தனமான அல்பத்தனமான பழப்பு தேவைதானான்னு கேக்குறீங்க. பட்ட பகல்ல பல பேருக்கு முன்னால நடந்த கொலைக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? வக்காலத்து வாங்குறதான வக்கீலோட வேலை. கொலை செய்தவன் அந்த நேரத்துல வேற இடத்துல இருந்தாலும் அலிபி செட்டப் பண்ற வக்கீல தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி அவனை அடிச்சு காயப்படுத்தி ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பக்கா ரோப் வைக்கிறேன். இப்பதான் நான் சந்திக்கிறேன். What am I to do, Dad? எனக்கு எதிர ஆஜராகிறது கிரேட் ஜிகே ஆச்சே. அவரை எப்படியாவது ஜெயிக்கணும்னா இதான பண்ணியாகணும். இவரை வக்கீலுக்கு படிக்க வச்சதே உங்க தப்பு தாங்க. இப்ப கூட அந்த வக்கீல் தொழிலை விட்டுற சொல்லி நான் விட்டுருவேன். அப்பாங்கிற முறையில அந்த ரைட் என்னைக்கும் அவருக்கு உண்டு. ஆனா எந்த தொழில என்ன செய்ய சொன்னாலும் அவருக்கு நான் வெற்றி அடைஞ்சுதான் தீரும். You know that? There's a French proverb. ஒரு தாசி தொழில் பண்ணாலும் சரி, உலகத்திலே உள்ள நம்பர் 1 பணக்காரனோட கார் தான் வாசல் நிற்கும். அந்த வெற்றி அடையறதுக்கு நோ காம்ப்ரமைஸ், நோ பாவம் புண்ணியம் தர்மம் லட்சியம் நத்திங். வெற்றி வெற்றி வெற்றி. நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காக எதையும் செய்த, அப்படித்தானே? இல்ல, சொந்த பந்தத்துக்காக சில சமயம் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்திருக்கிய? ஆமா, நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு சாயங்கால பேப்பர்லயே பிரபல வக்கீல் ஜிகே கொலை செய்தாருன்னு கொட்டை எழுத்துறோம். நினைச்சு பாருங்க, கொலை நடந்தது எங்க? உங்க ஆபீஸ்ல. நீங்க யாரு? லேபர் சங்கத்துக்கு வக்கீல். செத்தவன் யாரு? தொழிற்சங்க தலைவர். சங்கத்துக்காக வசூல் செய்த சந்தா பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் 2 பேருக்கும் தகராறு. உணர்ச்சி வசப்பட்ட ஜிகே சுட்டார். இதன் பிராக்கெட் ஜிகே உணர்ச்சியின் சிகரம் என்பது தெரிந்ததே. எப்படி? அட பாவி, நான் அப்படி செய்யலமா. அப்படியும் செய்யலாம், ஆனா பாசத்துல விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல வரேன். நினைப்பில கூட உனக்கு அந்த எண்ணம் வரலாமாடா? தொழிலுமா தொழில். ஒரு வக்கீலுக்கு அதிகமான கிரிமினல் பிரெயின் தேவை. உண்மையை உண்மை நிரூபிக்கவே இந்த நாட்டுல பொய் தாமா தேவைப்படுது. உண்மைக்கு நியாயத்துக்கு எந்த பயனுடைய தயவு தேவையில்லடா. அது தானா நிக்கு, தானா ஜெயிக்கும். உண்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் ஜெயிக்குங்கிறது அவுட் ஆஃப் டேட். அப்பா, காலம் மாறி போச்சு. எந்த தப்பும் பண்ணு, ஆனா சாமர்த்தியமா சட்டத்துல சிக்காம அதை ஃபிட் பண்ணு. திஸ் இஸ் அப் டு டேட். சட்டம் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் இன்றைய நியாயம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார பிடிக்கலையோ அவங்கதான் பாவாத்மாக்கள். மந்திரிங்க பார்வை யார் மேல படுதோ அவங்கதான் புண்ணியாத்மா. இதுதான் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தத்துவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஜெனரேஷன் கேப், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ்ல உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. மரியாதையா ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. ஏதோ இத்தனை வருஷமா உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தை ஒண்ணு ஒண்ணா வித்து காலம் தள்ளிட்டீங்க. வாழ்க்கையில காசு பண்ண பாருங்க. இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்க, ஒரு 5 10 வாங்கி தரேன். 5 10னா 5 லட்சம் 10 லட்சம் சொல்றேன், புரியுதா? என்ன சொல்ற பத்தியா? வெத்தப்பனுக்கு ரேட் பிக்ஸ் பண்றாங்க. 5 10 ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸா? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல வேண்டாம், போட அந்த பக்கம். என்ன சொன்ன? ஜெனரேஷன் கேப்பா? ஜெனரேஷன் கேப்ங்கிற பேர்ல உன்ன மாதிரி பல பசங்க அப்பனுக்கு என்ன தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. நான் கூட உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கலன்னா யாரா கத்து கொடுக்க போறா? நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீ இந்த கேஸ்ல ஆஜராகல. இனிமே இந்த கொலகாரம் எனக்கு எதிரி இல்லடா. நீதான் என்னுடைய முதல் எதிரி. பணத்து பிறகு அவன் எனக்கு சவால் விட்டான். நீ சட்டத்தை படிச்ச திமிர்ல எனக்கு சவால் விடுறியா? உங்க ரதகஜ துரகபதாதிகள் அத்தனை பேர் வாங்கடா போட்டுட்டு எல்லாத்தையும் கிழிச்சுற கிழிச்சு. This is my professional challenge. Challenge. What is this? Knockout. ஃபேக்டரி இழுத்து மூடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். I see.
இப்ப பாருங்க. வாட் இஸ் திஸ்? லுக் அவுட். வெளிய பாருங்கன்னு அர்த்தம். கேட் எழுத்து மூடின பிற்பாடு நான் எதுக்காக வெளியே பார்க்கணும்? திறந்திருக்கிற கேட்டுக்குள்ள முதலாளி நிம்மதியா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் கேட்டை இழுத்து மூடிட்டீங்கன்னா எந்த முதலாளி நிம்மதியா இருந்ததா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் நாகராஜன். அந்த புதிய சரித்திரம் எங்கிட்ட இருந்து ஆரம்பமாகட்டும் மிஸ்டர் கார்த்திகேயன். லாக் அவுட் போர்டு மாட்டிட்டா தொழிலாளர்கள் பயந்து ஓடி வந்து உங்க கால்ல விழுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? இப்ப ஃபேக்டரிய திறக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாது. இந்த ஃபேக்டரிய நான் திறந்து காட்டுறேன். மறுபடி தொழிலாளர்கள் வேலை செய்ய போறதே நீங்க பார்க்க தான் போறீங்க. பாய்.